ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 4 ஸ்பூன் துவரம்பருப்பு, 4 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருக விட. அடுத்து வரமல்லி, அதாவது தனியா ஒரு 4 ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம். இது கூடவே மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 4 ஸ்பூன் இது கூடயே சேர்த்து வறுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன் போதும், அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு எடுத்துரும். வெந்தயம் வறுத்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி கருவேப்பிலை, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் 10 காஞ்ச மிளகாய், 5 காஷ்மீரி மிளகாய், இதையும் போட்டு வறுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் வந்து கலருக்காக சேர்க்குறோம். மிளகாய் வறுக்கிறப்ப ஒரு ஒரு 2 துளி எண்ணெயும் சும்மா ஒரு 4 கல்லுப்பு போட்டு வறுத்திங்கன்னா அந்த நெடி வராமல் இருக்கும். அவ்வளோதான்.